கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்தரிக்கிறோம். தந்திரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க அப்சலாம், அவனுடைய சகோதரி. இன்னொரு மனைவிக்கு பிறந்ததாக அம்னோக்கு என்று வேதத்தில் பார்க்குறோம். அவனுக்கு தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய சகோதரனுடைய மகன் ஒருத்தன் யோனதாப் என்று சொல்லி ஒருத்தவன் இருந்தான். அப்போ மிக தந்திரவாதி என்று சொல்கிறான் தேவ பிள்ளைகளே. அப்போ தாவீது மகன் இந்த அம்மோனிக்கு அப்சலாம் சகோதரி மேலே மோகம் கொடுக்குறான் தேவ பிள்ளைகளே. பாருங்க, இதுக்கு இவன் தந்திரமாக இந்த தாவீதுடைய சகோதரனுடைய மகன் இவன் ஒரு தந்திரவாதின்னு வேத வசனம் சொல்கிறார். தந்திரமாக அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆலோசனை, பிசாசனுடைய ஆலோசனை கேட்டு என்ன பண்ணுவாங்க, விழுந்து போவாங்க. அதை நம் சகோதரன்லாம் அது சகோதரிலாங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் கண்ணை மறைச்சி தன்னுடைய சகோதரியே என்ன பண்ணுகிறான், இந்த அம்மா கெடுத்து விடுதான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய தூண்டுகிற அநேக தந்திரவாதி என்ன பண்ணுவான், பாவம் செய்ய தூண்டுறதுக்கு அநேக ஐடியா கொடுப்பான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. திருட்டு எப்படி பண்ணுறதுக்குன்னு ஐடியா கொடுக்க தந்திரவாதி இருக்கிறான். தேவ பிள்ளைகளை பெண்களை மடக்கிறதுக்கு எப்படிங்கிற தந்திரவாதி இருக்கிறான். அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிக்க எப்படிங்கிறதுங்கிற தந்திரவாதியும் நிறைய தந்திரவாதி. அதனால ஆண்டவர் சொல்லல, அந்த பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல அப்படின்னு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நீ பெரிய ராஜகுமாரன் அல்லப்பா, அவனுக்கு என்ன பண்ணுகிறான், ஒரு தந்திரமான ஒரு யோசனை சொல்லி தேவ பிள்ளைகளை அவனை பாவத்துக்குள்ளாக உள்ளாக்கி தேவ பிள்ளைகளே கடைசியில் அவனை அப்சலாம் கொண்டே விடுதான். தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் நீங்கள் அநேகர் பலவிதமான பாவத்தில் விழுந்து போகிற காரணம் சில தந்திரவாதி சொல்லுகிற காரணம் தான். தந்திரமாக பிசாசு வருவான். அதெல்லாம் செய்யலாம், பாவம் இல்லை. ஒரு கோட்டர் அடிக்கலாம், பாவம் இல்லை. சிகரெட் அடிக்கலாம், பாவம் இல்லை. வேசி பண்ணலாம், பாவம் இல்லை. இதெல்லாம் பாலிவயசில் நடக்கிறது தானே அப்படி சொல்லி தூண்டி விடும். அந்த பாவம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போகும். வேத வசனம் சொல்கிறது, அவர் சில நேரம் என்ன பண்ணியிருப்பாள், வழியிலே இருப்பாள், சந்தியிலே இருப்பாள். ஆனால் அவளை கூட்டி கொண்டு போகும்பொழுது மாட்டை அடிக்கிற ஆட்டை போல போனான்னு சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ரொம்ப அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஆசையை அந்த பிசாசு ஆசையை தூண்டி விட்டுருவான், பெரிய தூண்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் ஓடிடுவான். இவன் ஓடிட்டான். தேவ பிள்ளைகளை, இந்த தந்திரவாதி தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் அந்த தந்திரத்தை பேச்சை கேட்டவன் தேவ பிள்ளைகளே, அவன் என்ன பண்ணான், மாண்டு போனான், விழுந்து போனான், பாதாளத்தில் விழுந்து போனான். இது வேதத்தில் பார்க்குறோம். அப்சலாம் அவனை கொண்டு போட்டான்னு பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை சில பேர் பார்ப்போம், தூண்டி விட்டு தந்திரமாக தூண்டி விட்டு ஓடிடுவான். அநேக குடும்பத்தில் இது நடக்கிறது. அநேக தேவ பிள்ளைகளே கம்பெனியில் நடக்கிறது. தேவ பிள்ளைகள், நீ அதை முதலாளிட்டு அதை காலி இதை காலி சம்பளம் வாய்த்து காலி சொல்லுவான். அநேக சபையில் நடக்கிறது. தந்திரமாக நீ கேளு அப்படி சொல்லி உடனே மாட்டேன் எல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த பாவங்களை செய், ஒரு நாள் அடித்தா ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தந்திரமாக வரும். சீரட்டு குடிக்கிறது, தேவ பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறது, வேசிகரம் பண்ணுகிறது, எல்லா பாவங்களுக்கும் தந்திரமாக உங்களை ஆலோசனை சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு போயிடுவான். எனக்கு அன்பான கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய மகன் அம்னோன் இதில் விழுந்து போனான். தேவ பிள்ளைகளே, இதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் தந்திரமான கெடுதலுக்கு நீங்கள் கெட்டு போகிறதுக்கு பிசாசு எவ்வளோ தந்திர வார்த்தைகளை சொல்லுவானோ அவ்வளோ தந்திர காரியங்களை சொல்லுவான். அதில் விழுந்து போகாத வாலிப சகோதரியே, தேவ பிள்ளைங்க, அதெல்லாம் நீ கலையலாம். அதெல்லாம் அந்த காலம் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தந்திரங்களை சொல்லுவான். அன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கிற அநேக வாலிபர் விழுந்து போகிற காரணம் அதுதான். தேவ பிள்ளைகளே, எப்படியும் வாழலாம் என்னங்கிறது தந்திரமான காரியங்கள் அதெல்லாம் சொல்லுவான். மேல்நாட்டை கணச்ச இவ்வளோ வாழலாம் என்றெல்லாம் சொல்லுவான். அதுக்கு விழுந்து போகாதீங்க. பிசாசுடைய தந்திரங்கள் தெரியாதில்லை. உங்களை பாவத்தில் விழுத்துறதுக்கு தந்திரமான காரியங்களை எவ்வளவு காரியங்களை உபயோகப்படுத்துவானோ அவ்வளவு காரியங்களை உபயோகப்படுத்துவான். அந்த இடல் ஆகிறாங்க, அதுக்கு செவிசாய்ச்சிறாங்க. தேவ பிள்ளைகளை பாருங்க, இவன் என்ன போடுகிறான், வேஷம் போடுகிறான். ஃபஸ்ட்டு வியாதி வந்திருக்க போல வேஷம் போடுகிறான். தேவ பிள்ளைகளே, இவன் என்ன பண்ணுகிறான், தேவ பிள்ளைகளே, மாயமான வேஷத்துக்கு நீ என்ன பண்ணுகிறத போட்டு இது பண்ணாத. தேவ பிள்ளைகளே, இந்த வேஷம் போடுகிறான். தேவ பிள்ளைகளே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேஷம் போடுகிறான்.
எனக்கு காய்ச்சலாக இருக்குது வேஷம் போடுகிறான், நோய்பட்டு இருக்கிற வேஷம் போடுகிறான், எனக்கு இன்னார் வந்து சமைச்சு தந்தாதான் நான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி வேஷம் போடுகிறான். பிசாசு எப்படியெல்லாம் கொண்டு வரான் பாருங்க தெய்வ பிள்ளைகளே. அப்போ கடைசியில் நம்ம உள்ளறைக்கு வந்து எனக்கு கொடு அப்படிங்கிறான் பாருங்க. அப்போ பாருங்க முதல்ல என்ன பண்ணுகிறான் வேஷம், என் தெய்வ பிள்ளைகளே, அவன் வியாதிங்கிற வேஷம். அப்புறம் என்ன பண்ணுகிறான் எனக்கு இன்னார்மளவு சாப்பிடுங்கிற வேஷம், இதான் இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படிங்கிற வேஷம். அடுத்தால என்ன பண்ணுகிறான் எனக்கு உள்ளறையில் வந்து நீ கொடு, இந்த ரங்கத்தில் கொடு என்று சொல்கிறான். இதில் வந்து இந்த 3 காரியங்களை நீங்கள் ஏமாந்து போகாதுங்க தெய்வ பிள்ளைகளே. நீங்கள் சத்தருடைய தந்திரங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதங்க. நீங்கள் அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். நல்ல ஆண்டவரே சோத்திரம்ப்பா, இந்த வார்த்தைக்காக சோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய வல்லமை இறங்க முடியாது சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே. God bless you. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.